ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேர் வயசானாலுமே இளமையாக இருக்க வேண்டும் என்று நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைலில் பல வகையான டிப்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறையை தான் பின்பற்றுவாங்க. இருப்பினுமே அதற்கு உங்கள் உடலில் கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்கும் உணவுகளை நம்ம தேர்ந்தெடுப்பது ரொம்பவே அவசியம். நீங்கள் கொலாஜன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் மட்டுமே உங்களுடைய இளமை பாதுகாக்கப்படும். உங்களுக்கு கொலாஜன் நிறைந்த உணவுகள் என்பது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தான் ஃபஸ்ட் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கொலாஜன் என்பது நம்ம உடலில் உருவாகக்கூடிய ஒரு இயற்கையான புரோட்டீன். இந்த கொலாஜன் நம்ம சருமம் மற்றும் தசைகளின் நார்களை உருவாக்கக்கூடிய கட்டுமானத்திற்கு பெரும் பங்காக இருக்கிறது. மேலும் சருமம் மற்றும் கூந்தலின் ஆரோக்கியத்திற்குமே பெரிதும் உதவி புரிகிறது இந்த கொலாஜன். இத்தகைய கொலாஜன் உற்பத்தியானது நமக்கு வயதாகும் போது அதுவாகவே குறைய ஆரம்பிக்கிறது. இதன் காரணமாக தான் நமக்கு சரும சுருக்கம், புள்ளிகள், சருமத்தில் கோடுகள் போன்றவை வர ஆரம்பிக்கிறது. ஆகவே நாம் இந்த கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்க சில உணவு முறைகளை நம்ம கடைபிடித்து கண்டிப்பாக மீண்டும் நம்ம இளமையை நம்ம பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்னென்ன உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பை உங்களோட கொலாஜன் உற்பத்திக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக எலும்பு குழம்புகளில் அதிகளவு புரோட்டீன் அதிகமாக உள்ளது. ஆகவே நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது ஆட்டுக்கால் சூப் செய்து நீங்கள் குடித்தீங்கன்னா இந்த எலும்பு உங்களுடைய உணவில் அதிக புரதத்தை சேர்க்க உதவி செய்யும். இதன் மூலம் உங்களது உடலில் கொலாஜன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆகவே உங்களுடைய இளமையும் பாதுகாக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போக்சாய் கீரை. அதாவது இந்த போக்சாய் கீரையில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. குறிப்பாக விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, B1, B2, B3 மற்றும் B6 நிறைந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், செலினியம், மெக்னீசியம், ஜிங்க் போன்ற பல வகையான ஊட்டச்சத்துக்களை கொண்ட கீரையாகும். குறிப்பாக இந்த போக்சாய் கீரையை நாம் எடுத்துக்கொள்வதனால நமது இளமையும் நாம் எப்போதும் பாதுகாக்க முடியும். ஏனென்றால் போக்சாய் கீரையில் நமக்கு உடலில் கொலாஜனை அதிகரிக்கும் பண்புகள் அதிகமாக உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரட்டை கீரையை உங்களோட கொலாஜன் உற்பத்திக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பரட்டை கீரைனா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கேழ்கீரை தான் ஃபர்ஸ்ட் பரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கேழ்கீரையும் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்ட ஒரு கீரை வகை. இந்த கீரையை நம்ம உணவு முறையில் நீங்கள் சேர்த்துக்கொள்வதன் மூலம் நாம் என்றுமே இளமையாக தோட்டத்தில் இருக்க முடியும். ஏனென்றால் இந்த கீரையில் நம்ம உடலில் கொலாஜன் சத்துக்கள் அதிகரிக்கும் பண்புகள் அதிகளவு இருக்குது. மேலும் இந்த கீரையில் நார் சத்தும், இரும்பு சத்து, துத்தநாகம், விட்டமின் ஏ, சி, விட்டமின் இ, விட்டமின் கே, விட்டமின் B6 போன்ற விட்டமின் சத்துக்கள் நிறைந்துள்ளது. மேலும் இதில் உள்ள கரோட்டினாய்டுகள், ஃப்ளவனாய்டுகள் போன்றவை புற்றுநோயையும் திசு சேதம் அடைவதையும் தள்ளி போடுகின்றன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பசலைக்கீரையில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் உள்ளது. குறிப்பாக நமது இளமையை அதிகரிக்க உதவும் உணவாகவும் செயல்படுகிறது. ஆகவே உங்கள் உணவில் பசலைக்கீரையை நீங்கள் அதிக அளவு சேர்த்துக்கொள்ளுங்கள். கீரைகளில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் கண்டிப்பாக வேறு எந்த உணவுகளுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தான் எல்லா வகையான கீரைகளையும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இளமையும் பெற கண்டிப்பாக கீரைகளை உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காளான். அதாவது காளான் உணவில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக இரத்தத்தில் கலந்துள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைத்து இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. இதனால் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த நாளங்களின் உட்பரப்பில் உண்டாகும் கொழுப்பு அடைப்பதை தடுக்கிறது. நமது இளமையையும் பாதுகாக்கும் உணவுகளில் ஒன்றாக காளான் இருக்கிறது. ஆகவே இளமையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க நினைப்பவர்கள் காளானை உங்கள் உணவு முறையில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதாம். அதாவது பொதுவாக நட்ஸ் வகையில் புரதம் சத்து அதிகம் நிறைந்துள்ளது என்று அனைவருக்குமே தெரிந்திருக்கிறது. ஆகவே நாம் நட்ஸ் வகையில் நமது உணவுகளில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் நமது உடலில் புரத சத்துக்களை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலம் நமது உடலில் கொலாஜன் பண்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆகவே நாம் நமது இளமையை நட்ஸ் சாப்பிடுவதன் மூலம் நம்ம எளிதாக பாதுகாத்திட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீன்கள். அதாவது மீன்கள் கொலாஜனின் சிறந்த ஆதாரமாக கருதப்படுகிறது. அனைத்து வகை மீன்களிலுமே குறிப்பிட்ட அளவு அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன. அவை நம் உடலில் கொலாஜன் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள். பருப்பு இந்திய உணவு வகைகளில் முதன்மையானது. நாடு முழுவதுமே பருப்பு வகைகள் பல்வேறு வழிகளில் உணவில் சேர்க்கப்படுகிறது. மலிவானது மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடியது என்பது தவிர பருப்பு மிகவும் ஆரோக்கியமானது. இது தாமிரம் மற்றும் மாங்கனீசு உட்பட பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியது ஃப்ரெண்ட்ஸ். எனவே கண்டிப்பாக பருப்புகளையும் உணவில் நீங்கள் சேர்த்து இந்த கொலாஜன் சத்துக்களை நீங்கள் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கொலாஜன் சத்தை நீங்கள் இயற்கையாகவே அதிகரித்து உங்களுடைய தோல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் வழிவகுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.